முன்னால செத்துருவேன்ட்டார். அந்த அம்மாவுக்கு எந்த ஊழியக்காரர் மேலே வந்தாலும் உள்ளே சேர்க்கறதுக்கு பிடிக்கல. ஏன்னா செத்துட்டாருன்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்குள்ளார ஒரே மரண பயத்தில் போயிடுச்சு. அப்போ அந்த ஏரியாவில் நான் ஒரு காட்டேஜில் செய்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைக்கு சொல்கிறேன். என்னைய கூப்பிட்டுட்டு போனாங்க. அந்த அம்மா என் முகத்தையே பார்க்க மாட்டேன், வரக்கூடாது, வெளியில் சொல்லு அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் சொன்னேன், அந்த அம்மாவுக்கு தான் பிடிக்கலையே, என்னை எதுக்குமா கூப்பிட்டு போகிறேன். இல்லை பிரதர், நான் பேசி கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் வாங்க. அந்த அம்மாக்கிட்ட போய் உட்காந்து கன்சோல் பண்ணி பேசினேன். யாருமா சொன்னது நீங்கள் செத்துருவீங்கன்னு? பேரப்பிள்ளை பார்க்குற வயசில் இருக்கிறீங்க, நீங்கள் ஏமா சாவ போகிறீங்க? ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாருமா அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த அம்மாவுக்கு பெருமூச்சே வந்தது. அப்படிப்பட்ட ஆள் இருக்கிறாரு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாம மகிமைக்கு சொல்கிறேன், இதில் விளையாடக்கூடாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். உனக்கு அழைப்பு தெரியணும். உனக்கு என்ன காலிங் இருக்கு, உன்னை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு, உன்னுடைய அழைப்பு என்ன, நீ எப்படிப்பட்ட அழைப்பில் பணி செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் சொன்னால் ஒழிய அது புரியாது. ஆமென். அதனால் அபிஷேகம் இல்லாமல் நீ ஊழியம் செய்ய ஒரு காரியத்துக்கு நீ போகவே போகாத. ஆமென். நல்லா வளர்ந்துக்க. இங்கே எல்லா பிள்ளைங்களும் எல்லாரும் போய் பணி செய்யணும். இது என்னுடைய ஆசை, கடவுளுடைய ஆசை. ஆண்டவர் சொல்கிறார், உலகம் எங்கும் போய் சென்று எல்லாருக்கும் நற்செய்தியை பரப்புங்கள், ஆனால் அறிவு தெளிவோடு போ. வீடுகள் சந்திக்கிறவங்க ஜாக்கிரதை. எந்த வீட்டுக்குள்ளார கடவுள் சில வீடெல்லாம் அனுமதிக்க மாட்டார். ஆமென். நீ நல்ல ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு கேட்டுக்க. அபிஷேகம் இல்லாத விசுவாச வாழ்க்கை வேஸ்ட். அபிஷேகம் இல்லாமல் உனக்கு விசுவாசம் வரவே வராது. இல்லை, அது அவிசுவாசத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஆமாம், அபிஷேகம் இல்லாத ஊழியம் அங்கீகரிக்காது. நீ ரோமையர் புத்தகத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் எழுதியிருக்க. ரோமையர் 14:17. இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. ஆமென். அந்த மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. மறுபடியும் இந்த மொழிபெயர்ப்பில் வாசிங்க. இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. ஆமென். 18வது வசனம். இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தவராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர். பிரைஸ் தி லார்ட். இவைகளில் ஒருவன் ஊழியம் செய்தால் அவன் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன். இந்த வசனத்தின் பிரகாரம் நீ ஊழியம் செஞ்சா நீ கனம் பெறுவ. இந்த வசனத்தின் பிரகாரம் நீ ஊழியம் செஞ்சா பேர் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், விண்ணக ஆசீர்வாதம் கிடைக்கும். போகிற இடத்துல எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக போவார். அப்ப பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் இல்லாத பட்சத்தில் ஒரு ஊழியத்துக்கு போற, நீ ஊழியம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமா வரணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்ப இங்க இருந்து நீங்க வீட்டுக்கு போறீங்கன்னா சந்தோஷமா போவீங்க, அப்படிதானே? இங்க இருந்து போகும்போது என்ன பண்றீங்க? சந்தோஷமா ஹாப்பியா போறீங்க, துக்கமா போறீங்க இல்ல. ஏன்னா உங்க இருதயத்தோடு இருதயமாக, ஆவியோடு ஆவியாக ஆவியானவர் பேசுகிறார். அப்போ அறிவு தெளிவோடு இந்த இடத்துல இருந்து நீங்க கடந்து போகிறீங்க. அப்ப இந்த வசனத்தின் பிரகாரம் ஒருவன் ஊழியம் செய்தால் அவன் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டவன். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் இல்லாத பட்சத்தில் அவன் அங்கீகரிக்கப்படாத ஊழியனாய், விசுவாசியாய் மாறி போய் விடுகிறான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கடவுளால் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஊழியனாக, அங்கீகரிக்கப்படாத ஒரு விசுவாசியாக நீ மாறி போகிற. கடவுள் உன்னை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுக்குறாருன்னு சொன்னா அந்த ஊழியம் கடைசி வரைக்கும் ஆஃப் ஆகக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன்னை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுக்குறாருன்னா அந்த ஊழியம், நல்ல வேதத்தை நல்லா பாருங்க. மோசே கிட்ட இஸ்ராயல் மக்களை நடத்த சொன்னார். மோசேனுடைய காலம் முடியும் பொழுது மோசேக்கு அடுத்தது
ஊனின் குமாரனாகிய யோசுவா வேலை கொடுக்க சொல்றாரு. நீ வேதத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஊழியன் செத்து போல, ஊழியத்தை அடுத்த ஆளை உருவாக்கிக்கிட்டே போவார். ஆனால் ஊழியத்தின் கதவு எப்போ சாத்தப்படுதோ ஊழியக்காரன் சரியில்லைன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? 25 வருஷமாக நடத்துகிறேன். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ இழப்புகள் எல்லாமே இருந்தாலும் என்னை குறித்து எனக்குள்ளார ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம். ஏன்? அவர் பார்த்துக்கொள்வார், அவர் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் அபிஷேகம் என்று சொல்லி இருக்கே. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றது, அபிஷேகம் என்றதை பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்க. அப்போ புதிய ஏற்பாட்டின் அபிஷேகம் என்று சொல்லி இருக்கு. இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு அபிஷேகம், புதிய ஏற்பாட்டு அபிஷேகம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டிலையும் அபிஷேகம் இருந்தது, புதிய ஏற்பாட்டிலையும் அபிஷேகம். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் செயல் புரிந்தார். ஆமென். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானவர் செயல் புரிந்தார். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் வித்தியாசமானவைகள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அபிஷேகம் எப்படி இருந்தது? வித்தியாசமான. அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருந்தது. அப்போ 2 அபிஷேகத்திற்கும் வித்தியாசம் இருப்பதை நாம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டிலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இருந்தார்கள், புதிய ஏற்பாட்டிலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உண்டு. ரெண்டுத்திலையும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு அபிஷேகம் என்று சொல்வது முதலாவது தைலத்தின் மூலமாக. பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்தது? தைலத்தின் மூலமாக அபிஷேகம் செய்யப்பட்டது. தைலம் எடுத்து ஊத்துனாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க? எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். தைலத்திலையும் அபிஷேகம் இருந்தது, எண்ணெயையும் ஊற்றினார்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அபிஷேக தைலமும் எண்ணெயும் புது எண்ணெயும் அபிஷேகம் என்று அழைக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆமென். ஆனால் காலத்தை பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் தொடக்க நூலை பார்த்தீங்கன்னாக்கா, யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லுக்கு எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு இது தேவனுடைய வீடு என்று சொன்னான். பிரைஸ் தி லார்ட். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு சாதாரண வனாந்தரத்தில் இருந்த கல் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அது கடவுளுடைய வீடாக மாறினது. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நல்லா பாருங்க. அதே போல தான் வாழ்க்கையில், இப்போ நம்ம வாழ்க்கையில் மாற்றமே இல்லாமல் நாம் இருக்கிறோம். ஆமென். எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், ஆனால் என் வீட்டில் ஒன்றாகல, மாற்றமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். என் வீட்டில் மாற்றமே இல்லை. என்னமா இருக்கு? வனாந்திரமா இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவோ ஜெபம் பண்ணுறேங்க, எங்கெங்கேயோ போகிறேன், என்னென்னமோ பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கு. எப்படி சொல்கிறோம்? ஒரு பாரமான கல்லை போன்ற ஒரு வாழ்க்கை. ஒரு பாரமான கல்லை போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கு. ஆனால் இந்த அபிஷேகம் என்னும் தன்மை உனக்குள் வரும் பொழுது, ஆமென், அபிஷேகம் என்கிற தன்மை உனக்குள் வரும்போது உன்னுடைய வீடு, உன்னுடைய வாழ்க்கை கடவுளுடைய வீடாக மாறுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
உள்ளே இறங்கணும் போது மாறுங்க. ஐயா, நான் ஒரு காலத்துலேயும் நினச்சது கிடையாது எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு கிருபையை வச்சிருப்பாருன்ட்டு. என் கனவுல கூட நான் நினச்சது கிடையாது நான் ஒரு பிரசங்கியாராக வருவேன்னு நினச்சதே கிடையாது. நான் இந்த உலகத்தை சார்ந்த உலக மனிதன். ஜாலியாக இருக்கணும், கோயிலுக்கெல்லாம் போகணுன்னெல்லாம் பார்க்கவே மாட்டேன். சும்மா கடமைக்கு போனேன். ஆமாம், கேட்டு வாசலில் நிற்பேன், கதவு கிட்ட நின்றுக்கிட்டு இப்படி கையை கட்டிக்கினே நிற்பேன். எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க தலையை தட்டு இப்படி உட்காந்துப்பேன். ஆமாம், இப்படி தான் இருப்பேன். இப்படியே உட்காந்து நின்று பார்த்துட்டே இருப்பேன், தட்டு இப்படி நின்றுப்பேன். நான் போர் அடிக்குது, ஏதாவது யாராவது ஒருத்தர் திரும்பி பார்த்துருவேன், அவன் திரும்பி திரும்பி பார்ப்பான், அப்படி இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் தலையை தட்டி விட்டுருவேன். ரொம்ப நேரம் பேசுகிறார் அவர், டீ கடைக்கு போயிடுவேன். டீ கடைக்கு முடிச்சுட்டு வாதியில் வருவேன். திரும்பி முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போயிடலாம். ஏதாவது தெரியுமா எனக்கு? சத்தியம் தெரிஞ்சிச்சா? நித்தியம் தெரிஞ்சிச்சா? ஆவியானவர் தெரிஞ்சாரா? ஒன்றும் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பலாந்து பலாந்து பலாந்து. ஆமேன். எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஜாலியாக இருக்கணும், தியேட்டருக்கு போகணும், சினிமா பார்க்கணும், ஒரு ஷோ முடிச்சிச்சா அடுத்த ஷோ பார்க்கணும், அடுத்த ஷோ முடிச்சிச்சா அடுத்த ஷோ பார்க்கணும், தலை வலிச்சிச்சா அப்படி எங்கேயாவது போய் தண்ணியை போட்டணும், வீட்டுக்கு வந்துடணும். இதுதான் செத்த கிறிஸ்துவ வாழ்க்கை. கல்லாக இருந்துச்சு. இந்த பாறைக்குள்ளாக இந்த கிருபை இறங்கின உடனே இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும், இப்போதைக்கு ஆந்திரா பக்கம் போய்க்கிறேன். ஆமென், பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்துறாரியா. இந்த கல்லு, இந்த பாறை, வனாந்திரமாக இருந்த இந்த பாறையில் அவருடைய கிருபை உள்ள ஊத்துன உடனே ஆமென் சொல்ல மாட்டீங்க? அதுதான் உங்க வாழ்க்கையில், அதுதான் உங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ள அவர் வரணும். உன்னுடைய வாழ்க்கை கடவுளுடைய வீடாக, ஆலயமாக, மகிமையின் உறைவிடமாக, ஒரு பெத்தேலாக நீ மாறணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன் சொன்னா கடவுள் உன்னை மாற்றிடுவார். இப்போ என்னாச்சு? இரவும் பகலும் இரவும் பகலும் சிந்தனை அப்படியே சுத்துது. எங்க? சத்தியத்தில். ஆமென். சில நேரத்தில் என் பிள்ளை கூட கேட்கும், சொல்லும், என்னப்பா என்ன ஆச்சு என்ன ஆச்சு? ஆண்டவர் எவன் ஞாபகமே இல்லாமல் சுற்றின்னு கிடப்பேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உலக மனுஷனுக்கு நம்மளை பார்த்தா பைத்தியமாலி தெரியும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது கிருபையின் கூடாரமாய் தெரியும். கரங்களை தட்டி. லேவியராகமம் 21:12. தூய கூடத்தில் இருந்து வெளிவராமலும் தன் கடவுளின் தூயகத்தை இழிவுபடுத்தாமலும் இருக்க வேண்டும். ஏனெனில் அவனுடைய கடவுளின் திருப்பொழிவு என்னை தாங்கும் சிறப்பு அவனுக்கு உரியது. ஆமென். நானே ஆண்டவர். என்னை தாங்கும் சிறப்பு என்கிற வார்த்தைக்கு கிரீடம் என்று பொருள். ஆமென். என்னை தாங்கும் சிறப்பு அப்படின்ற இடத்துல ஒரு கிரீடம் என்று சொல்லுகிறாரு. அப்போ இந்த அபிஷேக எண்ணெயை கிரீடம் என்று வர்ணித்தார். அபிஷேகம் எண்ணெய் என்னும் கிரீடம். ஆமென், பிரைஸ் தி லார்ட்.